வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு அளவு கொடுத்துருக்காங்க. இதை சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பேட்ச் ஒர்க் டிசைனு பட்டு சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து 250 ரூபான்னு எடுத்திருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து 250 ரூபா. பூனத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும், கையே தெரியுது. ரொம்ப லேஸாக தான் இருக்குது. பூனை மெட்டீரியலில் உள்ள பேப்பர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பரு. நான் ஃபுல்லாக இந்த பேப்பர் பூராமே எடுத்துட்டேன். உள்ளே இந்த பேப்பர் பூரா எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கு ஃபுல் வாயில் தான் லைனிங் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்குது. நம்ம நார்மல் லைனிங் போட்டால் ரொம்ப இதாக இருக்கும்ன்ட்டு ஃபுல் வாயில் லைனிங் எடுத்திருக்கேன். பாருங்கள். இப்போ இது வந்து சைஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நான் தைச்ச ப்ளவுஸு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சுற்றளவு பார்த்தலாம். சுற்றளவு 32 இன்ச் சுற்றளவு. உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து தையலுக்கு மேலே வச்சு தான் இருக்கும். தையலுக்கு 4 இன்ச்சு விட்டுட்டு சொல்லுக்கு மேலே இப்படி தான் எடுக்கணும். உயரம் வந்து 16 இன்ச் இருக்குங்க. 16 இன்ச். இது இப்போ தைச்சது தான், பழைய ப்ளவுஸ் கிடையாது. அதில் இது இருக்கிற உயரம் நான் அப்படியே வைக்கிறேன். 16 இன்ச்சு. நல்ல ஹைட்டான பொண்ணு தான். மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு வந்து இந்த பக்கம் நான் சைடில் கட் பண்ணலை. ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு அப்புறம் மேலே பார்த்துக்கலாம். இதுவே உள்ளே நிறைய பிடிச்சி விட்ருக்காங்க. நான் போட்ட தையல் இது வரைக்கும் தான். எக்ஸ்ட்ரா 2 தையல் பிடிச்சி விட்ருக்காங்க. இருபத்தி 1.5 இன்ச் இருக்குது. 21.5 இன்ச்சு. அதில் பாதி நமக்கு எவ்வளோ வருதுன்னா 10.75 வருது. 10.75 இன்ச் வருது. நான் மேலேயுமே உங்களுக்கு சுற்றளவு வச்சு காமிச்சிடுறேன். ஆம்கோல் டு ஆம்கோல். நீங்கள் நார்மலாக எப்பயும் நீங்கள் எடுக்கிற மாதிரி. இது வந்து கழுத்து அகலமாக தான் இருக்கும். கழுத்து கம்மி பண்ணி நம்ம எப்படி பண்ணணுன்றதை வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்குங்க. இது மாதிரி ஈஸியாக ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணி தர சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துக்குவீங்க. பாருங்கள். சுற்றளவு வந்து 20 இருக்குது. நான் 1 இன்ச்சு சேர்த்து 21 வைக்கிறேன். 10.75 தாராளமாக போதும். ஏன்னா தேவைனாலும் இது கல்யாண பொண்ணோடது, தேவைனாலும் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சும்மா ஸ்டார் நெக் வச்சு இந்த காப்பர் கலரில் லேஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இதில் இருக்கிற உயரத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வைக்கிறேன் நான். ஏன்னா இது டிசைன் ப்ளவுஸு. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார் நெக் வைக்கிறனால கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச்சு நெக்கோட அகலம். ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 3 தான் இருக்குது. அதாவது சைடில் தையலுக்கு, கழுத்து தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 3 இன்ச்சு ஷோல்டருக்கு இருக்குது. இப்போ ஆம்கோல் பார்க்கலாம். ஆம்கோல் வந்து நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். 6 இன்ச்சு வச்சு சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இறக்கிக்கலாம். சைடில் வந்து 1.25 வைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வளைவாக வரைஞ்சிக்கலாம். இந்த ஆம்கோல் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த வளைவு போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம கை வச்சு பார்க்கலாம். ஆம்கோல் டு ஷோல்டர் இப்படி பிடிச்சிக்கோங்க.
இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்ஷன் வராது. இப்போ வந்து இங்கேருந்து தையலுக்கு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு வாங்க. இப்படி விரல விட்டு அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக பத்தலை. இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கணும். மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு நான் இறக்குறேன். இப்போ மொத்தத்துக்கு 6 இன்ச் இருக்குது. இப்போ வந்து லைட்டாக கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணி அப்படியே அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுடலாம். சப்போஸ் பத்தாததுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. மறுபடியும் நம்ம வச்சு பார்க்கலாம். தையலுக்கு விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு வந்து நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. சைடில் கட் பண்ணிடலாம். நம்ம வரைஞ்சது போல் ஆம்கோல் வந்து அப்படியே கட் பண்ணிங்க. ஆம்கோல் வளைவு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆம்கோல் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்து வந்து முன்னாடி வரையலாம். இப்போ இவங்க வந்து குண்டாக இருக்காங்க, நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணுமா டாட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது லாஸ்ட்டு பிட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபுல் வாயில் கம்மியாக. லாஸ்ட்டில் நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் கம்மியாக ரேட்டு வரும். இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு முன்னாடி பார்க்கலாம் எல்லாம் இருக்குன்னு. நான் சொன்னோம்ல, ஏதாவது எடுத்து விட்டிங்கன்னா தான் நம்ம அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 15 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 14 தான் வைக்க போகிறோம். 15 இருக்குது, 14 வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே மடிச்சு விட்டுறலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வச்சு தான் நீங்கள் மேலே ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் டு ஆம்கோல் வந்து சரியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆம்கோல் டு ஆம்கோல் சரியாக இருக்கணும். நம்ம வந்து சுற்றிலும் ஒன்றையும் மார்க் பண்ண போகிறோம். யார் சொன்னாங்கனாலும் பட்டிக்கோ ஏதாவது வந்து டாட் பிடிக்கவோ ஆம்கோலுக்கோ எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் 1/2 இன்ச் வைக்க சொன்னாங்கன்னா வைக்காதீங்க. ஏன்னா அப்படி வச்சோன்னா உங்களுக்கு முன்னாடி கப் சைஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் அப்படி யார் சொன்னாலும் நீங்கள் வைக்காதீங்க. கப் சைஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது, ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்காது. சொல்கிறதுல எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சைடில் பட்டிக்கு மார்க் பண்ணலாம். ரெண்டே முக்கால் வைக்கிறேங்க பட்டிக்கு. 2 1/4 ஆம்கோல் வந்து குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சைடில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா
இன்னும் வந்து பட்டி தைக்கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லையா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே சைடில் டாட் பிடிச்சிக்கலாம். லைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி கட் பண்ணி விட்டுறலாம். வித்தியாசம் தெரியாது. லைட்டாக முன்னாடி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்து நெக்கு கட் பண்ணலாம். ப்ளவுஸ் முன்னாடி நெக் எல்லாமே நல்லா இருக்குனாங்க. அதனால் இதில் இருக்கிற அளவு அப்படியே வச்சிடலாம். நீங்கள் ப்ளவுஸு போட்டு இப்படியே வரைகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு அப்படியே நம்ம வரைஞ்சி கொண்டு போயிடலாம். இந்த அளவுக்கு போட்டுட்டு டேப்பு வைக்காமல் இப்படி கொண்டு போயிடலாம். டேப்பு வச்சு தான் நீங்கள் அளவு வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து 6.25 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு சதுரமாக போட்டு இப்படி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். அப்படி பண்ணலாம். இப்போ இந்த சைடு பட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறேன். 4.5 இன்ச்சு இருக்குங்க. 4.5 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்து 5 வைக்கிறேன். ஏன்னா சைடில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதனால். இப்போ வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு வந்து அந்த கப் சைஸ் வந்து அந்த பாயிண்ட் வர்றதுக்கு காரணமே இந்த நீங்கள் வளைவு கொடுக்கறது தான். நம்ம வந்து கப் சைஸ் வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக வர்றது வந்து இந்த நீங்கள் வளைவு கொடுத்து கொண்டுட்டு போகிறது தான். இந்த இடம் வந்து நல்லா வியூவாக வந்துருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து டாட் பிடிச்சிங்கன்னா இப்படி நம்ம பிடிக்கிறப்ப அந்த பாயிண்ட் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நம்ம வரைஞ்சது சரியாக இருக்கான்னு. தையலுக்கு விட்டுட்டு சரியாக இருக்குது. இங்கே வரைக்கும் கரெக்டாக இருக்குது பட்டிக்கு. இது நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மேலே ஷோல்டர்லாம் கட் பண்ணிடுங்க வரைஞ்சது போல். அதே மாதிரி கழுத்தும் நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணிக்கலாம். சைடில் வெட்டிக்கலாம். கரெக்டாக நம்ம வரைஞ்சது போல் வெட்டுங்க. இந்த வளைவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து கப் சைஸ் வந்து நல்லா அழகாக காமிக்கும். புரியுங்களா? இந்த மாதிரி அழகாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த கழுத்தாக இருக்கட்டும், இந்த ஆம்கோலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து உங்களுக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இதுக்கு 1 மீட்ரு இந்த அளவுக்கு, ஏன்னா கை வந்து எல்போ வரைக்கும் வேணுன்றதுனால 1 மீட்ரு. இருக்கிறத மடித்து போட்டு நம்ம வச்சு பார்ப்போம் நாளாக. சப்போஸ் கை வந்து உயரம் பத்தலை அப்படின்னா, சரி அகலம் பத்தலைன்னா தள்ளி வச்சுக்கலாம். பொண்ணு நல்லா ஹைட்டான பொண்ணு 10.25 வைக்கிறேன் தையலுக்கு சேர்த்து. அகலம் வந்து 8.25 இன்ச்சு வைக்கிறேன். சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம அகலப்படுத்திக்கலாம். அது மாதிரி சைடில் 7.5 இன்ச்சு வைக்கிறேன்.
அதே மாதிரி நமக்கு அந்த கை சேப்பு ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக இருக்கணும் இந்த வளைவு. நம்ம வந்து வரைஞ்சிட்டு இங்கே வச்சு பார்க்கணும். ஷோல்டரில் இந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு வரைஞ்ச இடத்துலையே இந்த ஆம்கோல் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது, அது ஒன்றும் இல்லை, நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோவாங்க. இப்போ கை கட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு பார்டர் இல்லை, இதை தான் நம்ம மடித்து அப்படியே ஹெம்மிங் பண்ணுற மாதிரி விட போகிறோம். அதனால் இல்லை சப்போஸ் இந்த மாதிரி பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைனிங் கிளாத் 1 இன்ச் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை மடித்து நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுத்து லைனிங் வச்சு தைச்சிடலாம். இதுக்கு தேவையில்லை, நம்ம வந்து அதை அப்படியே வச்சு தான் தைக்க போகிறோம். இது வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை அடையாளப்படுத்திடுங்க. திருப்பி போட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி ஆம்கோல் கட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல இல்லை தெரியல அப்படின்னா நெக்கு மட்டும் நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே நம்ம கட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு தான் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக கட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து போய் இதை தைக்க போகலாம். இது தைக்கிற